கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இது ஒரு விசுவாசமான வார்த்தை, அதாவது நங்கூரமான விசுவாசம் என்று நாம் சொல்லலாம். அது கிறிஸ்துவிலே நம்முடைய இருதயத்தை ஒன்றாக இது இணைத்து விடுகிறது. அது நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும நங்கூரம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே புயல் அடித்தாலும் கொந்தளித்தாலும் நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய ஆத்தும நங்கூரமானது கிறிஸ்துவின் இருதயத்தோடு இணைந்து விட வேண்டும். இந்த உலகம் என்னும் கடலிலே, வாழ்க்கை என்னும் படகில் நாம் இருள் சூழ துன்பம், துயரம், அலைகள், எப்பொழுது விடிவு வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். இப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நங்கூரத்தை ஆண்டவர் மேல் போடுவோமேயானால் எப்பேற்பட்ட காற்றடித்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடன் கூட 276 பேர் கப்பல் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த கப்பல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரோமபுரியை நோக்கி போய்கொண்டிருந்தது. அந்த கப்பலிலே மாலுமிகள் இருந்தார்கள், 100க்கு அதிபதிகள் இருந்தார்கள். ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக நிற்க வேண்டிய அப்போஸ்தலனாகிய பவுலும் இருந்தார். அப்பொழுது திடீரென்று யூரோக்ளியோன் என்ற கடும் காற்று கப்பலின் மேல் மோதிற்று என்று வாசிக்கிறோம். அடைமழை பெய்தது, புயல் வீசினது, கடல் கொந்தளித்தது. 14 நாட்கள் புயல் ஓயாமல் வீசிக்கொண்டிருந்தது. அப்போஸ்தலர் 27-29 நாம் பார்ப்போமேயானால், அப்பொழுது மாலுமி கப்பலின் பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். இப்படிதான் வாழ்க்கையிலே ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாமல் எப்பொழுது விடியும், எப்பொழுது இந்த புயல் ஓயும், எப்பொழுது இந்த மழை நிற்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையான நங்கூரத்தை போட வேண்டும். அவர் வீசுகிற புயலையும் கொந்தளிக்கிற கடலையும் அதட்டி அமர பண்ணுவார். சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது, முழு விசுவாசத்தையும் ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது, நங்கூரமாகிய நம் இயேசுவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைப்போமே ஆனால், ஏசாயா 26:3 சொன்னது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் மேலே முழுவதுமான நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்முடைய பிடி விசுவாசத்தினாலே வருகிற நங்கூர பிடியாக இருக்க வேண்டும். பாறையாகிய கிறிஸ்துவிலே விசுவாசமாக உறுதியாக நிற்க வேண்டும். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 39:9-7 சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கையின் நங்கூரம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி அவரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுவீர்களே ஆனால், நம்முடைய நம்பிக்கையானது திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாகிய இயேசுவின் மேலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ளுவீர்களே ஆனால், நீங்கள் நிச்சயம் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனமடிந்து போவதில்லை. ஏனென்றால் உங்களுடைய நங்கூரம் கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதை விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமானது காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆத்தும நங்கூரமாகிய உம்மேலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க, உமோடு இணைந்து விட, உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே புயல், கொந்தளிப்பு, கடல், அலை போன்ற பல பிரச்சனைகள், இருள் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அனுபவங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் எங்களுடைய ஆண்டவரே நம்பிக்கையானது உம்மேலே இருக்கத்தக்கதான கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய உம்மேலே எங்களுடைய நங்கூரத்தை போட்டு நாங்கள் பயணம் செய்ய எங்கள் பிள்ளைகள்
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். நீரே பலப்படுத்தும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் பதட்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.